கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 23ஆம் நாள் உபவாசம். இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் எதை குறித்துனா, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13, 14 படி. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, ஆமென், பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் இன்றைக்கு ஜெபிக்கும் போது என்னோடு பேசின வார்த்தை. நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று அவர் என்னோடு பேசினார். ஹல்லேலூயா. அன்று மோசேயோடு பேசினார் என்று சொன்னால், இன்றைக்கும் நம்மோடு அவர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மோசேயோடு மட்டுமல்ல, யோசுவாவோடு மட்டுமல்ல, நெகேமியாவோடு மட்டுமல்ல, இன்னும் மற்ற பரிசுத்தவான்களோடு மட்டும் பேசுகிற தெய்வம் அல்ல, அவர் நம்மோடும் இன்று பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்றத அந்த நாளிலே கர்த்தர் பேசினார். ஆனா இன்னைக்கு என்னோடு பேசினார், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்கு யுத்தம் செய்வேன், உங்களுக்காக யுத்தம் செய்வேன் சொல்லி பேசினார். ஹல்லேலூயா. அதேதான், சிமிலர், சேம் வேர்ட். அப்ப பாருங்க, ஆண்டவர் எதற்காய் இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார் என்பதை நான் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு கொண்டு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது, நம்ம இத்தனை நாட்கள் தியானித்த அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த ரட்சண்யம் என்னும் தலைசீராவை பற்றி தியானித்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை குறித்து தியானித்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்ன கேடகத்தை பிடித்து கொள்ள தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய தினம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அவர் பேசினார். அப்ப இந்த காரியங்கள் எல்லாம், இன்னும் சில காரியங்களும் இருக்கு. அதை அவர் சொல்வதற்கு முன்பாக இன்றைய தினம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 6:10-13 நம்ம முதல்ல வாசிக்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஆமென். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். போதும். அப்ப பாருங்க, அதுக்கு முன்னாடி வசனங்களை நம்ம படிச்சு பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நம்ம எப்படி பலப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப நம்ம பலப்படணும் அப்படின்னு சொன்னா, இந்த பிசாசை நம்ம ஜெயிக்கும்படியாக பலன், அந்த வல்லமை நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, அது எங்கிருந்து வரும்னா ஆண்டவரிடத்திலிருந்து தான் நமக்கு வரும். அவருடைய வல்லமை நமக்கு வந்தாதான் நமக்கு அந்த பலனே நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி
நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த 2 விஷயம் செய்யணும். முதல்ல எதுல பலப்படணும்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். 2வது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. என்ன ஆகும்படி? திராணி உள்ளவர்கள் ஆகும்படி நம்ம என்ன செய்யணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய வல்லமையில முதல்ல பலப்படணும். ஹல்லேலூயா. அப்போ இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கு, பி ஸ்ட்ராங் இன் த லார்ட். முதல்ல தேவனுக்குள் கர்த்தரிலும் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா பி ஸ்ட்ராங் இன் த லார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்குள் நம்ம எப்படி இருக்கணும்னா பலனாய் இருக்கணும், பலனாய் இருக்கணும். தேவனுக்குள் பலனாய் இருக்க வேண்டும். தேவனுக்குள் பலனாய் இருப்பதுன்னா என்ன? தேவன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, தேவன் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த தைரியம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம், இதுதான் தேவனுக்குள் பலனாய் இருப்பது. ஹல்லேலூயா. பி ஸ்ட்ராங் இன் த லார்ட், பி ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை, தைரியம், விசுவாசம் நமக்குள் இருந்தால் மட்டுமே நம்மளால கர்த்தருக்குள் பலப்பட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பலப்படணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இத்தனை நாட்கள் ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுதான். நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? நம்பணும் அவரை, அப்புறம் அதை காத்து கொள்ளணும், அப்புறம் நம்ம விசுவாசிக்கணும். அப்போ நமக்கு அந்த தைரியம் இருக்கணும், தேவன் இருக்கிறாரு, அவர் பார்த்து கொள்வார். இப்போ நம்ம இந்த உலகத்துல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு உபத்திரவம், ஒரு பாடு வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? நம்ம சரி, நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது மனித இயல்பு. எல்லாரும் அப்படிதான் யோசிப்பாங்க. உலகத்தில் உள்ள மனுஷர்களை நம்புவாங்க. ஒரு பிரச்சனை வந்தா அவங்க பார்த்துப்பாங்க, அப்படிதான் இந்த உலகமே யோசிக்குது. ஆனா ஆண்டவர் நமக்கு மாறாக என்ன சொல்லி கொடுக்கிறார்? நீங்க இந்த உலகத்துலதான் வாழ்றீங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க இந்த உலக மனிதர்கள் யோசிப்பதை போல நீங்க யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. அவர்கள் யோசிப்பது போல் நீங்க யோசிக்காம, உங்களுக்கு ஒரு போராட்டம் வந்துச்சா, உங்களுக்கு ஒரு பாடு வருதா, பிசாசானவன் அந்த பாடை, உபத்திரவத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறான். அது யார் மூலியமானாலும் கொண்டு வரலாம். உங்களுடைய சொந்த மாம்சத்தின் மூலியமாய் கொண்டு வரலாம், பிள்ளை மூலியமா கொண்டு வரலாம், உற்றார் உறவினர் மூலியமாய் கொண்டு வரலாம், தாய் தகப்பன் பெற்றோர் பிள்ளைகள் யார் மூலியமானாலும் கொண்டு வரணும். அப்படி அவன் கொண்டு வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம எப்படி 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 பலப்படணும்? கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும். We got to be strong in the Lord. தேவனுக்குள் பலப்படணும். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவாரு? செய்து முடிப்பார். அவர் சொல்லி இருக்கிறாரே, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுவேன்? யுத்தம் செய்வேன் சொல்லி இருக்கிறாரே. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவர் நமக்காக யுத்தம் செய்வார், அவர் நமக்காய் போராடுவார், அவர் நமக்காய் ஜெயிப்பார். ஏனெனில் இந்த உலகத்தில் இருப்பவனை விட உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அப்போ இந்த உலகத்துல இருக்கிறவரை விட நம்மில் இருக்கிறவர், நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் நமக்குள் இருக்கும் பொழுது, அவர் நம்மோடு இருக்கும் பொழுது, அவர் நமக்குள் வாசம் செய்யும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் பயப்படணும்? அப்ப நம்ம அந்த பயம் நமக்குள்ள வரக்கூடாது. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் நன்மைக்காக தான் செய்வார். அவர் எதை செய்தாலும் தீமைக்காக செய்கிற தேவன் அல்ல அப்படின்னு முதல்ல நம்ம அவரை நம்பணும்.
கர்த்தர் செஞ்சார்னா அது நன்மைக்காக தான் செய்வார், அது தீமைக்காக ஒருபோதும் செய்ய மாட்டார். அந்த நம்பிக்கை வரணும். அடுத்து என்ன பண்ணணும், நம்ம கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, and in the power of his might. அப்போ அவர் எப்படிப்பட்ட தெய்வம், பராக்கிரமுள்ள தெய்வம். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தெய்வம், அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை. ஓ, இந்த உலகத்திலே வேற யாருக்கும் அப்படிப்பட்ட வல்லமை கிடையாது. வேற எந்த மனிதனுக்கோ வேற யாருக்கும் அப்படிப்பட்ட வல்லமையே கிடையாது. அவ்வளோ வல்லமையுள்ள பராக்கிரமசாலியான தெய்வம் நம் தெய்வம். அல்லேலூயா. யாருங்க? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னுட்டு நம்ம என்ன பண்ணணும், அதுக்குள்ள போய் நம்ம அந்த வல்லமையை உணர்ந்தவர்களாய், அவருடைய வல்லமையை பெற்றவர்களாய் நம்ம முதல்ல அவரை நம்பி விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோடு அவர் இருக்கிறாருன்னு சொன்னா நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? யார் நமக்கு எதிராக யார் நிற்க முடியும்? தேவன் நம்மோடு இருக்கிற பட்சத்தில் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், நல்ல மனசுல ஆழமா பதிச்சுக்கணும். அல்லேலூயா. எப்போ பாத்தீங்கன்னு சொன்னா, எப்போ இந்த விஷயத்த நம்ம மனசுல பதிச்சுக்கணும்னு பார்த்தா, எல்லா நேரங்களிலும் நல்லா சந்தோஷமா இருக்கிற நேரத்துல மட்டும் அப்பாடி ஆண்டவர் நல்லா நமக்கு உதவி செய்யறாரு, நம்மளோடு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம விசுவாசிச்சுட்டு, நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு சூழ்நிலை எல்லாம் போச்சே, இனி என்ன பண்ண போறோம், நமக்கு யார் இருக்கா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம தேவனை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை மறக்காம அவரை என்ன பண்ணோம், அவரை தான் நம்ம நம்பி அவரை தான் பிடிச்சிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் என்ன பண்ணணும், நம்ம பலப்படுங்கள். முதல்ல அதுல நம்ம பலப்படணும். அல்லேலூயா. அப்போ அழகா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, be strong in the Lord and in the power of his might. Hallelujah. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்ம பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே அநேக காரியங்கள் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி பராக்கிரமசாலியான தேவனாய் இருந்தார், அவர் எப்படி வல்லமையுள்ள தேவனாய் இருந்தார், அவர் எப்பேற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது, மோசேயோடு இருந்து அவர் செய்த காரியங்கள் பயங்கரமாய் இருந்தது. யோசுவாவோடு இருந்து அவர் செய்த காரியங்கள் பயங்கரமாய் இருந்தது. நெகேமியாவோடு இருந்து அவர் செய்த காரியங்கள் பயங்கரமாய் இருந்தது. இதெல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். இப்படியாக நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்துல அநேக பரிசுத்தவான்களோடு இருந்து தேவன் செய்த காரியங்கள் பயங்கரமாய் இருந்ததே. அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி அவங்க குலத்துக்கே ஒரு பெரிய ஒரு அழிவு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அப்போ எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணா, என்னுடைய ஜீவன் போனாலும் சரி நான் என்ன பண்ணுவேன், இவர்களுக்காய் நான் போராடி ஜெபிப்பேன் சொல்லி அவ 3 நாட்கள் எல்லாரும் சேர்ந்து உபவாசித்து தண்ணி குடிக்காம எல்லாரும் ரட்டு உடுத்தி ஜெபித்த போது, ஹல்லேலூயா, அந்த தேவனை நோக்கி பார்த்த பொழுது தேவன் செவி கொடுக்கவில்லையா? தேவன் அவர்களை விடுவிக்கவில்லையா? தேவன் அவர்களை பாதுகாக்கவில்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே வாழ்ந்த காலத்திலே மோசே தீர்க்கதரிசியின் மூலமாய் அநேக அற்புதங்களை அடையாளங்களை தேவன் செய்தார். செங்கடலை 2ஆய் பிளந்தார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் யுத்தங்களை செய்து
நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் யுத்தம் செய்தாரே. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்காக செய்த தேவன் நமக்காய் செய்ய மாட்டாரா? அதை நாம் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை செய்யும்போது நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்றத முதல்ல நம்ம யோசிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்து 11வது வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எப்போ இந்த சர்வாயுத வர்க்கங்களை நம்ம தரித்து கொள்ளணும்னா, இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, புட் ஆன் த ஹோல் ஹார்பர் ஆஃப் காட் that he may be able to stand against the wiles of the devil. அப்போ எப்படின்னா, தேவனுடைய பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. யாருடைய தந்திரங்கள்ங்க? பிசாசுடைய. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறதா, பாடுகள் வருதா, உபத்திரம் வருதா, அது பிசாசு தான் கொண்டு வரான். அது மனிதர்கள் மூலியமா பிசாசு தான் கொண்டு வரான். அப்போ நமக்கு தெரியுது பிசாசு கொண்டு வரான்னு. அப்போ அவனுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதாய், அவன் பயங்கர தந்திரசாலி. அவன் நேர்ல வந்து போராட மாட்டான். நேர்ல பார், நான் பிசாசு வந்திருக்கிறேன், நான் உங்களோடு போராட போறேன்னு வரமாட்டான். அவன் எப்படி வருவான்? மனிதர்கள் மூலியமாய் தான் வருவான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படியோ பார்வோன் மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படணும்னு சொல்லி என்ன பண்ணாரு ஆண்டவர்? பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அவங்களுக்கு எதிராய் ஜனங்களை அனுப்பினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் பார்வோனின் சேனையை அனுப்பினார். அப்போ மனிதருக்குள்ளதான் பிசாசு பூந்து மனிதர் மூலியமா தான் செயல்படுவோம். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனிதர்கள் இப்படி செய்யறாங்களேன்னு சொல்லி சோர்ந்து போயிடக்கூடாது. என்னடா நம்ம மனிதர்கள் தான் இப்படி செய்யறாங்களே, இவங்க நல்லவங்களா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சுன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. அவங்களுக்குள்ள என்ன நடக்குது? பிசாசு தான் என்ன பண்ணுது? அவங்கள ஏவி விட்டு அவங்கள அப்படி செய்ய வைக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த தந்திரத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்? திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. அல்லேலூயா. திராணினா என்ன? ஹல்லேலூயா. டு ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட், அதுக்கு எதிர்த்து நிற்க பலன் வேணும் இல்லைங்க. இப்போ இந்த பலன் வந்து நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா குஷ்டியான சாப்பாடுகள் சாப்பிட்டா நம்ம வந்து சண்டை போட தயாராயிட்டோம்னு சொல்ல முடியாது. இது பிசாசு கிட்ட ஜெயிக்கிறதுக்கு இதெல்லாம் உதவாது. எது உதவ போது? நமக்கு அந்த சர்வாயுத வர்க்கங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சர்வாயுத வர்க்கங்களை நம்ம தரித்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம அந்த திராணியை அடைகிறோம். நம்ம என்ன அடைகிறோம்? அந்த திராணியை நம்ம அடைகிறோம். அப்ப ஏன் ஆண்டவர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை பத்தி இவ்வளவு டீட்டெயில்டா சொல்லி கொடுக்குறாருன்றத பத்தி தான் இன்னைக்கு சொல்றேன். பாருங்க, நான் சர்வாயுத வர்க்கத்தை பத்தி சொல்லி கொடுக்குறேன். இப்போ டைரக்டா பிசாசு உங்களோட வந்து போராடாது. யார் மூலியமா போராடும்? மனுஷர் மூலியமா தான் வந்து போராடும். இப்போ வந்து போராடும் போது நீங்க எப்படி இருக்கணும்? முதல்ல எப்படி பலப்படணும்? தேவனுக்குள், கர்த்தருக்குள் பலப்படணும். ரெண்டாவது, அவருடைய சத்துவத்தையும் அவருடைய வல்லமைக்குள்ளேயும் பலப்படணும். அப்போ புரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம வந்து டைரக்டா போய் பிசாசு கூட போராடவே முடியாது. அல்லேலூயா. தேவன் தான் அந்த பிசாசை ஜெயிக்கணும். தேவன் தான் அந்த பிசாசை போராட முடியும். உங்களுக்கோ எனக்கோ அந்த வல்லமை கிடையாது. அல்லேலூயா. ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது, நம்ம எப்படி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல,
என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய பலத்தினாலேயோ நம்மளுடைய பராக்கிரமத்தினாலேயோ எதையும் சாதிக்க முடியாது. ஆனா தேவன் இறங்கிட்டார்னா பாத்துக்கோங்க, தேவன் என்ன செய்வாரு? பகிரங்கமாய் செயல்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணோம்? முதல்ல ஆண்டவரை பிடிச்சுக்கணும். நம்ம போய் போராடணும். இந்த மாதிரி ஒரு போராட்டம் இருக்குது, நம்ம போய் நிக்கணும் முன்னாடி, நம்ம போய் சண்டை போடணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம போய் சண்டை போட்டா அந்த இடம் தேவன் என்ன பண்ணிடுவார்? நம்மளை விட்டு விலகி தூரமா நின்றுடுவார். ஓ, நீ போய் சண்டை போடுறியா? போ சண்டை போ, நீ எப்படி ஜெயிக்கிற நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூரமா போயிடுவார். ஆனா ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, எனக்காய் நீங்க யுத்தம் செய்யுங்கன்னு சொல்லி அவரை பிடிச்சுக்கிட்டு, ஹல்லேலூயா, அவருடைய வல்லமையிலும் நம்மளுடைய அவருடைய சத்துவத்திலும் அவருக்குள் பலப்படும் பொழுது, ஹல்லேலூயா, அப்போ ஆண்டவர் இறங்கி வந்துருவார். என் மக தன்னுடைய பலத்தினால போராடல, அவன் என்னையே சார்ந்து கொண்டு இருக்கிறான், அவ என்னையே சார்ந்து கொண்டு இருக்கிறா. அப்ப நம்ம போய் போராடணும்னு சொல்லி ஆண்டவர் அப்பதான் அவர் செயல்படுவார். முதல்ல அவர் செயல்படுறதுக்கு நம்ம வழி கொடுக்கணும். எந்த ஒரு காரியமானாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு போராட்டம், குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்மளுடைய தேவைகள் எதுவானாலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஒருபோதும் நம்மளுடைய வல்லமையினால் நம்ம போய் ஜெயிக்கணும்னு நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பலத்துலதான் ஜெயிக்கணும். தேவன் தான் செய்வார், தேவன் தான் அப்படின்ற ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள் வரணும். அதுதான் முக்கியம். அடுத்துதான் அந்த தைரியம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முதலாவது கர்த்தருக்குள் பலப்படாம, ஆண்டவரே உங்க சர்வாயுத வர்க்கங்களை நாங்கள் தரித்து கொள்கிறோம், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிக்க கிருபை தாங்க, பலன் தாங்கன்னு சொல்லி நம்மளே போய் நின்று சண்டை போட ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்துல தேவனும் செயல்பட மாட்டார், தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களும் செயல்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, முதல்ல நீங்க எனக்குள் நீங்க என்ன பண்ணணும்? பலப்படணும். என்னுடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படணும். அடுத்துதான் நீங்க என்ன பண்ணணும்? திராணி உள்ளவர்கள் ஆகும்படி இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும்னு சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஏன் இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ளணும் அப்படின்னா, அப்ப ஆண்டவர் நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிறாரு, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு சண்டை எதோடு இல்லைங்க? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. டைரக்டா கத்தி எடுத்துக்கிட்டு நான் உன்னை வெற்றாம் பார், உன்னை குத்துறாம் பாருன்றது அல்ல நமக்கு சண்டை. அந்த காலத்துல இது ஏற்கனவே ஆண்டவர் நம்மளோடு பேசியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல சண்டை எல்லாம் எப்படி நடந்தது? டைரக்டா மனிதர்கள் ஒரே சண்டை, வெட்டு குத்து ரத்தம் நடக்கும். ஆண்டவர் தான் ஜெயம் எடுப்பார், ஆண்டவர் தான் ஜெயத்தை கொடுப்பார் எல்லா நேரத்துலயும். ஆனா ஆண்டவர் நம்புறவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தான் ஜெயம் கொடுத்தாரு. ஆனா நிறைய ரத்தம் சிந்துதல் இருந்துச்சு. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, புதிய ஏற்பாட்டுல நமக்கு யாரோடு சண்டை இல்ல? டைரக்டா மனிதர்களோடு சண்டை அல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. நமக்கு சண்டை யாரோடுங்க? துரைத்தனங்களோடும், அல்லேலூயா, அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் எப்படிங்க? இந்த எல்லாம் பிசாசின் கிரியைகள். முதல்ல துரைத்தனங்கள், பிரின்சிபாலிட்டிஸ், நெக்ஸ்ட் அதிகாரங்கள், அகேன்ஸ்ட் பவர்ஸ், எல்லாம் ஈவில் பவர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும்,
அப்படின்னா யாருன்னா அகெயின்ஸ்ட் த ரூலர்ஸ் ஆஃப் த டார்க்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. நல்லா இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தை அப்ப ஆளுகை செய்யறது யாருங்க? யார் ஆளுகை செய்யறா? இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, ரூலர்ஸ் ஆஃப் த டார்க்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. இப்பிரபஞ்சத்தின், இப்பிரபஞ்சம்னா உலகம்னு அர்த்தம். இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு. அப்போ இந்த இந்த வேர்ல்டுடைய ரூலர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, அல்லேலூயா, யாருங்க இந்த உலகத்துடைய ரூலர்ஸ்? இருளின் அதிகாரங்கள். அல்லேலூயா, பிசாசு. பிசாசு இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிறவன் பிசாசு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தையே பிசாசு ஆளுகை செய்யறானே, அவன் தான் ஆளுகை பண்ணிட்டு இருக்கிறான். இதுல நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க சாதாரணமா ஜெயிக்க முடியாது. அவனுக்கு எதிராய் போய் போராட முடியாது. அவனை நீங்க ஒரு காலம் உங்க பலத்தினால ஜெயிக்கவே முடியாது. நீங்க என்னுடைய பலத்தை சார்ந்து கொண்டு என் மேல பற்றுதலா இருந்து என்னை பற்றி கொள்ளுங்க. அப்பதான் நீங்க இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். உலகத்தை ஜெயுங்கள், நான் ஜெயித்தது போல நீங்களும் உலகத்தை ஜெயுங்கள் ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னா நம்ம கூட யார் இருக்கணுங்க? ஏசப்பா இருக்கணும். ஏசப்பாவுடைய வல்லமை, ஏசப்பாவையே பிடிச்சுக்கணும். ஏசப்பாவை விட்டு அப்படி தூரம் கூட போயிடக்கூடாது. அப்பதான் இந்த உலகத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குதுன்னா, the against the rulers of the darkness of this world. இந்த வேர்ல்டுடைய ரூலர்ஸ் யாருன்னா டார்க்னஸ் ரூலர்ஸ் ஆஃப் த டார்க்னஸ் யார்? பிசாஸ். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஹல்லேலூயா, அகெயின்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் விக்கட்னஸ். ஹல்லேலூயா, ஸ்பிரிச்சுவல் விக்கட்னஸ் இன் ஹை பிளேசஸ். இந்த வானத்துல அதுங்க ஆட்சி செஞ்சிட்டு இருக்குதுங்க. 2வது வானத்துல இடம் பிடிச்சி உட்கார்ந்து அந்த இடத்துல அதுங்க திட்டம் போட்டு கூட்டம் கூடி எப்படி எந்த ஆத்துமாவை எப்படி கவுக்கலாம், எந்த ஆத்துமாவை நரகத்துக்கு நேராய் தள்ளலாம், எந்த ஆத்துமாவை தேவனிடத்திலிருந்து பிரிக்கலாம் என்று சொல்லி திட்டம் போடுகிற அந்த வானமண்டல ஹல்லேலூயா பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஹல்லேலூயா, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் தான் நமக்கு போராட்டம். இப்ப எத்தனை காரியங்கள் சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர்னா, 1 துரைத்தனங்கள். துரைத்தனங்கள்னா என்ன சொன்ன? பிரின்சிபாலிட்டிஸ். அடுத்து அதிகாரங்கள். அதிகாரங்கள் தான் என்னது? அகெயின்ஸ்ட் பவர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், ரூலர்ஸ் ஆஃப் த டார்க்னஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். நெக்ஸ்ட், பொல்லாத வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஹல்லேலூயா, அகெயின்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் விக்கட்னஸ் இன் ஹை பிளேஸ். அப்ப பாருங்க, 4 விஷயங்கள் சொல்றார். இந்த 4 விஷயங்களும் நமக்கு எதிராய் போராடுமா. அல்லேலூயா, வானத்திலிருந்து ஒண்ணு போராடும், இந்த உலகத்திலேயே ஒண்ணு நம்மளோட போராடும். அல்லேலூயா, அதிகாரங்கள். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மூலியமாய், அதிகாரம் படைத்த மனிதர்கள் மூலியமாய் போராடும். அடுத்தது துரைத்தனங்களோடு, துரைத்தனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எதெல்லாம் ஆதிக்கத்தில் இருக்குதோ அதுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மள போராடும். அல்லேலூயா, விக்கிரகங்கள், இந்த இருளின் ஆவிகள் இதெல்லாம் என்ன பண்ணும்? சேர்ந்து நம்மளோடு போராடும். அல்லேலூயா, இத்தனை போராட்டத்தையும் ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளவு பலன் வேணுங்க? சும்மா ஜெயிக்க முடியுமா? ஏன் அநேக முறை நாம் தோற்று போகிறோம்? ஏன் அநேக முறை நாம் சோர்ந்து போகிறோம்? ஏன் அநேக முறை நாம் விழுந்து போகிறோம்? ஏன் ஆண்டவரிடத்திலிருந்து தூரம் போயிடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுங்க எல்லாம் நாளும் ஒண்ணு மாத்தி நம்ம கிட்ட போராடும் போது நம்ம சில டைம்ல என்ன ஆயிடுறோம்? திராணி இல்லாதவர்களாய் மாறி விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, திராணி இல்லாதவர்களாய் ஆயிடுறோம். ஐயோ ஏசப்பா, என்னால என்ன செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்.
அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீங்க செய்யணும்னு யோசிக்கிறீங்க? என் மகளே, என் மகனே, உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. ஒரு இன்ச் மூவ் பண்ணவும் முடியாது. ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது. ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. என்கிட்ட விட்டுருங்க, நான் போராடுறேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த அதிகாரங்களோடு நாம் போராட வேண்டுமானால் நமக்கு என்ன தேவைங்க? முதல்ல திராணி தேவை. அந்த திராணி நமக்கு கிடைக்கணும்னா நம்ம எதை போட்டுக்கணும்? ஹலோ, கேக்குதா? சர்வாயுத வர்க்கங்களை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இததான் ஆண்டவர் இவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அடுத்து 13வது வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். நமக்கு பிரச்சனை நடக்குது பாத்தீங்களா? அந்த நாளிலே நம்ம அதை எதிர்க்கணும்னா சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அல்லேலூயா. ஜெயித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமே, எடுத்துக் கொள்ளுங்கள். முதல்ல என்ன சொல்றாரு? முதல்ல போட்டுக் கொள்ளுங்கள்ன்றாரு, தரித்து கொள்ளுங்கள்ன்றாரு. அல்லேலூயா. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கன்றாரு 11வது வசனத்துல. புட்டான், புட்டான்னா நம்ம அத எப்படி ஒரு போர் வீரன் போருக்கு போவதற்கு முன்பாக அவன் இந்த சர்வாயுத வர்க்கங்களை போட்டுக் கொள்கிறானோ, தலையில ஹெல்மெட், கால்ல பூட்ஸ், ரட்சண்யம் என்னும் தலை சீரா, அப்புறம் கால்களிலே விசுவாசம் என்னும் கேடகம், பட்டயம், பட்டயம் வந்து வசனமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம், அடுத்து கால்களிலே வந்து பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சத்தியம் என்னும் கச்சை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீதி என்னும் மார்க்கவசம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணுமா இல்லையா? புட்டான், புட்டான். அடுத்த வசனத்துல என்ன சொல்றாரு? நீங்க என்ன பண்ணணும்? Take unto you the whole armor of God. போட்டுக்கிட்டு அதை எல்லாத்தையும் நம்ம உடம்புல போட்டுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு நில்லுங்க. அப்போ தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சிலது போட்டுக்கிறீங்க, சிலதை எடுத்துக்கிறீங்க, அப்படித்தானே? இப்போ தலையில போடுறத போட்டுக்கிறீங்க, இந்த பிரஸ்ட் பிளேட்டை, அந்த அந்த என்னது, அது நீதி என்னும் மார்க் அவசரத்தை போட்டுக்கிறீங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சத்தியம் என்னும் கச்சைய கட்டிக்கிறீங்க, கால்ல பூட்ஸையும் போட்டுக்கிறீங்க, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை போட்டுக்கிறீங்க, கையில நீங்க எதை எடுத்துக்கணும்? ஆவியின் பட்டயம், இத கையில எடுத்துக்கணும். அடுத்து எதை எடுத்துக்கணும்? கேடகத்தை பிடித்து கொள்ளணும். ரெண்டுத்த எடுத்துக்கணும், மத்தத போட்டுக்கணும். நல்லா கவனி, ரெண்டுத்த எடுத்துக்கணும், மற்றதெல்லாம் போட்டுக்கணும் உடம்புல. ரெண்டுத்த எடுக்கணும்னா எது எது எடுக்கணும்? வசனமும் அல்லேலூயா கேடகத்தையும் நம்ம ரெண்டுத்தையும் கையில எடுத்துக்கணும். அல்லேலூயா. எடுத்துக்கிட்டு கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இப்போ நிக்கணும். சரி, நில்லுங்கள் சொல்லிட்டாரு, போட்டுக்கணும், நின்னுக்கணும். நின்னுட்டு அடுத்து என்ன செய்யணும்? நெக்ஸ்ட். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அதை போட்டுட்டு கையில எடுத்துக்கிட்டு நில்லுங்க, அவ்வளவுதான் உங்க வேலை. மிச்சதை யார் செய்வா? யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். போட்டுக்கிட்டீங்க, எடுத்துக்கிட்டீங்க, நின்னுட்டீங்க, அவ்வளவுதான். அதுதான் நம்மளுடைய வேலை. அதுக்கப்புறம் யார் செய்யறது? நம்ம செய்ய முடியுமா யுத்தம்? நம்மளால ஜெயிக்க முடியுமா யுத்தம்? முடியாது. ஆனா அந்த இடத்துலதான் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்? எல்லாம் போட்டுக்கிறோம் ஆண்டவரே, போட்டுக்கிறோம் ஆண்டவரேன்னு போட்டுக்கிறோம், எடுத்துக்கிறோம் ஆண்டவரே, எடுத்துக்கிறோம் ஆண்டவரேன்னு எடுத்துக்கிறோம். கடைசியில நின்னுட்டு நம்மளே சண்டை போட்டுடுறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு இடம் தர மாற்றுமே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு நின்னுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா
நீங்கள் சும்மா இருங்கள், ஆமென். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் வச்சுக்கிட்டா போதும், போட்டுக்கிட்டு வச்சுட்டு நின்னுட்டா போதும், நம்ம கூட யார் இருக்கிறா? தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் யுத்தம் செய்வார், நம்ம செய்யவே கூடாது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, மோசே என்ன பண்ணாரு? அந்த பார்வோன் சேனை, அந்த 14ஆம் அதிகாரம் யாத்திராகவும் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள், சும்மா இருப்பீர்கள் என்றான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதோட டைரக்டா அவர் சொல்றார். இப்போ நீங்க கவலைப்படாதீங்க. அதுக்கு மேல படிக்கும்போது, நீங்க வசனங்கள் படிக்கும்போது, பார்வோன் சமீபித்து வருகிற போது, 10ஆம் வசனம் 14:10 படிக்கும்போது பாருங்க, சமீபித்து வருகிற போது வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆ, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு ஆ, மிகவும் பயந்தார்கள். ஆ, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆ. அன்றியும் அவர்கள் எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகுபடிக்கு எங்களை கொண்டு வந்தீர். ஆ, நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஆ, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? ஆ, நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்தது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், ஆ, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற அந்த எகிப்தியரை இனி நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள்னு சொல்றார். அப்போ மோசே கிட்ட எந்த ரதம் இருந்துச்சு, எந்த குதிரை படம் இருந்துச்சு, எந்த வீரப்படம் இருந்துச்சு? எதுவுமே இல்லைங்களே. ஆண்டவர் சொன்னாரு, ஒரு கோலை கையில கொடுத்தாரு, மோசே போ அப்படின்னாரு. அவரும் ஆண்டவரே அப்படின்ட்டு வந்துட்டாரு. அவ்வளவுதானே தவிர எந்த பராக்கிரமோ எந்த பலனோ எதுவுமே அவர்கிட்ட இல்லை, அவர் டைரக்டா சண்டை போடுறதுக்கு. ஆனால் பார்வோனோ என்ன பண்ணான்? அவன் கையில எப்படி இருந்துச்சு? பயங்கரமான ரதங்கள், வீரர்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, எகிப்தியர் 9ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையில் ஹல்லேலூயா என்ன பண்ணாராம்? எதிரே இருக்கிற அந்த பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அவன் பார்வோன் யாரோட வராரு? சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர் வரார். நல்லா யோசிச்சு பாரு. நேரா பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க என்ன யோசிப்பாங்க? ஐயோ, எல்லாம் சேர்ந்து நம்மள வெட்டி இந்த வனாந்திரத்துல நம்மள வெட்டி குவிச்சிருவாங்களே, நம்ம என்ன பண்ண போறோம்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி வழியே இல்லை. ஏன்னா அவங்க எதிர்க்க என்ன இருக்குது? செங்கடல். ஹல்லேலூயா. இந்த செங்கடலை நம்மளால கிராஸ் பண்ணவே முடியாது, போகவே முடியாது. ஏன்னு சொன்னா அவ்வளோ 6 லட்சம் வெறும் புருஷர்கள். அப்போ பிள்ளைகள் எத்தனை பேரு, மனைவி எல்லாம் கணக்கு போட்டா, சும்மா கணக்கு போட்டா அதுவே எங்கேயோ போகுது. 12 லட்சம் எவ்வளோ 12 lakhsக்கு மேல போகுது. அவ்வளோ பேருக்கு கப்பல் இருக்குமா, இல்ல போட்டு இருக்கா? எப்படி போவாங்க? அவங்க யோசிப்பாங்கல்ல, நேச்சுரலா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, பின்னாடி அவன் என்ன பண்றான்? குதிரை படையோடும் வீரப்படையோடும் பயங்கர சேனைகளோடும் ஃபாஸ்டா வரான். அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு வேற வழியே இல்லை. அவங்க ஆண்டவர்கிட்ட நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனா அதே சமயத்துல அவங்க என்ன பண்ணாங்க? முறுமுறுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? முறுமுறுக்குறாங்க. எதுக்கு எங்களை இங்க கூட்டிட்டு வந்தீங்க?
எங்களுக்கு பிரேத குழிகள் அங்க இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல கூப்பிட்டு வந்தீங்களா? நாங்கள் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்களா? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று சொல்லி அத்தனை ஜனங்களும் மோசேக்கு எதிராய் முறுமுறுத்தார்கள். நாங்க தான் சொன்னோமே, நாங்க அங்கேயே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்போமே நிம்மதியா, எங்களை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? ஆனா பாருங்க, மோசேக்கு இருந்த நம்பிக்கை, மோசேக்கு இருந்த தைரியம், மோசேக்கு இருந்த அந்த விசுவாசம், எப்படிப்பட்ட விசுவாசங்க? ஜனங்களை நோக்கி பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படுறீங்க? அசால்ட்டா சொல்றாரு, பயப்படாதீங்க. நீங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, என்றைக்கும் காண மாட்டீங்க. பாருங்க, உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வாருன்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தை வரணும்னு சொன்னா எவ்வளோ ஒரு விசுவாசம் மோசேக்கு தேவன் மேல இருக்கணும். எப்பேற்பட்ட விசுவாசம் மோசேக்கு இருந்திருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா மோசேக்கு நல்லா தெரியும், அந்த 6 லட்சம் புருஷர்கள் மற்றும் எத்தனை பேரோ அத்தனை இஸ்ரவேலர்களையும் அழைத்து கொண்டு வரும்படியாக தேவன் தன்னை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அந்த வனாந்திரத்திலே சாவதற்காக அவர் கூட்டிட்டு வரல. பெரிய திட்டம் அவர் வைத்திருக்கிறார் என்பதை மோசே நன்கு அறிந்தார். அல்லேலூயா. அப்படிதான் எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அழைத்தார் என்று சொன்னால், அல்லேலூயா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொன்னால், தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மை குறித்து பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, நம்மை குறித்து ஒரு பெரிய ரகசியம் வச்சிருக்கிறாரு, நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படியாக, நம்மை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அதே சமயத்துல பிசாசுக்கும் தெரியுது, இவங்களை வைத்து தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகுதுன்னு சொல்லிதான் அவன் என்ன பண்றான், அவன் தந்திரங்களினால் செயல்படுகிறான். அல்லேலூயா. அவன் தந்திரங்களினால் செயல்பட்டு அவன் என்ன பண்றான், பயமுறுத்துறான். அவனால செய்ய முடிஞ்ச ஒரே காரியம் நம்மள பயமுறுத்துறது தாங்க. அல்லேலூயா. நம்மளை பயமுறுத்திட்டா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம எப்பேற்பட்ட எலியா கூட அந்த எசபேல் சொல்லும் பொழுது அப்படியே சோர்ந்து போயிட்டாரே, அவருக்குள்ள என்ன அனுபவம் வந்துருச்சு, உடனே சூறை செடியின் கீழ் இருக்கிற அந்த அனுபவத்துக்குள் போயிட்டாரே. போதுமாண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். மனுஷனாய் இருக்கிற எல்லாருக்கும் பயம் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், சோறு வந்துடும், பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும். அப்போ உடனே நம்மளால என்ன செய்ய முடியாது, இந்த பிசாசை அதுதான் அவனுடைய தந்திரங்க. அப்போ முதல்ல அவன் தந்திரத்துக்கு அவன் பயன்படுத்துகிற காரியம் என்ன, பயத்தை உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா. நமக்குள்ள என்னத்தை உண்டு பண்ணுகிறான், பயத்தை தான் உண்டு பண்ணுகிறான். ஒரு பிரச்சனையா, ஒரு போராட்டமா, ஒரு பலவீனமா, வீட்டுல ஒரு சூழ்நிலையா, வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, பண தேவையா, உடனே பயம். நல்லா யோசிச்சுக்கணும். நம்ம இந்த பயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அது ஆண்டவர் கொடுக்கறதல்ல, தேவன் கொடுக்கவே மாட்டார் பயத்தை. யார் கொடுக்கிறா பயம்? பிசாசு. அல்லேலூயா. தேவன் என்னைக்கும் நம்மளை பார்த்து சொல்வார், பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள், நான் உங்கள் தேவன், நான் உங்களோடு இருக்கிறேன், பயப்படாதீங்கன்னு தான் சொல்வாரு. அல்லேலூயா. அதுதான் அவர் வேதாகமத்துல அநேக முறை பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் நமக்குள் என்ன நடக்குது, இந்த பயம் வந்துருது. அல்லேலூயா. இந்த பயத்தை தான் நம்ம போக்கணும். அப்போ பயப்படுறோம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், அல்லேலூயா, பிசாசு என்ன பண்ணிட்டான், நம்மளுடைய சிந்தைய கலக்கிட்டான்,
பயத்தை கொண்டு வந்துட்டான், முடிஞ்சிச்சு, இந்த பயத்தின் மூலமா நம்மளை கீழே விழத்தள்ள பார்க்குறான்னு சொல்லி ரொம்ப உஷாரா இருந்து இந்த சிந்தையிலே நடக்கிற இந்த காரியத்தை பகுத்தறிந்து உடனே, ஏய் பொல்லாத சாத்தானே, எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார், நான் சும்மா இருப்பேன், தேவன் என்னோடு இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் இப்படின்னு சொல்லி இந்த பட்டயத்தை வச்சு வீசணும்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அந்த பட்டயத்துல அவன் வெட்டுண்டு ஓடி போயிடுவான். ஆமென். அதுக்கப்புறம் நமக்கு தைரியம் எங்க இருந்து வரும்னு தெரியாது, தேவன் நமக்குள் தைரியத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல்ல அவன் யுக்தி பயன்படுத்துறது என்ன? பயமுறுத்துகிறது. அதுக்கு அடுத்துதான் அவன் எல்லாம் மற்றதெல்லாம், அந்த பயத்தின் மூலியமா தான் கலக்கம், அந்த பயத்தின் மூலியமா தான் சோர்வு, அந்த பயத்தின் மூலியமா தான் எல்லாம் நடக்குது. தேவனை விட்டு பிரிகிறது, அப்படியே அந்த வசனம்லாம் மண்டக்குள்ள எதுவுமே நமக்கு ஞாபகமே வராதது. அப்போ இதை எல்லாவற்றையும் நாம புரிஞ்சுக்கணும், பிசாசு செய்கிறான். அப்போ இந்த நாளிலே தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் பாருங்க, உங்க யுத்தம் மனுஷரோடு அல்ல, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, உங்க யுத்தம் யாரோடு? இந்த 4 விதமான இருளின் ஆதிக்கங்களோடும் பிசாசுகளோடும் தான் உங்களுக்கு யுத்தம். அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீருங்க. முதல்ல நான் இருக்கிறேன்னு நம்புங்க. நான் உங்களோடு இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன், நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இதுல நீங்க திராணி உள்ளவர்களா இருக்கணும்னா முதல்ல போட்டுக்கோங்க, எதை? சர்வாயுத வர்க்கத்தெல்லாம் போட்டுக்கோங்க. அடுத்து எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு நில்லுங்க. நில்லிட்டு அதோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, அங்க நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து யாருடைய வேலை? அடுத்து தேவனுடைய வேலை. அங்கதான் நம்ம தப்பு செய்யக்கூடாது. அந்த இடத்துல நம்ம நின்னுடணும். ஆண்டவர் நில்லு அப்படின்னு சொன்னா நின்னுடணும். நின்னுட்டோம்னா தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். அங்க நிக்காம நம்மளா யுத்தம் செஞ்சோம்னா, நம்ம பலத்தினால நம்ம பராக்கிரத்தினால யுத்தம் செஞ்சோம்னா, அப்போ நம்மளால ஜெயிக்க முடியாது, பிசாசு ஜெயிச்சிருவான், தேவன் தூர விலகிடுவார். அதுதான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கிறார். நில்லுங்கள், அவ்வளவுதான், நில்லுங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஒவ்வொன்னையா போட்டுக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அப்படியாக நீங்க என்ன பண்ணணும், இந்த விஷயத்த நம்ம நல்ல மனசுல பதிச்சுக்கணும். ஹல்லேலூயா. பதிச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், எந்த சமயத்திலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப நம்ம அடுத்து அங்க நில்லுங்கள்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னங்க? அவ்வளவுதான். நம்ம எல்லா நேரத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் எல்லா சமயத்திலும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு தைரியத்தோடு நாம் விழித்து கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து நம்ம ஜெபிக்க தான் முடியும், வேற எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அப்ப இன்னைக்கு தேவன் இந்த நாளிலே நம்மளோடு பேசுற காரியம் என்ன? இத நீங்க போட்டுக்கிறது பெருசு இல்ல, எடுத்துக்கிறது பெருசு இல்ல. முதல்ல நீங்க எதுல பலப்படணும்?
என்னிலே பலப்படணும், என்னுடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படணும். அடுத்துதான் நீங்க போட்டுக்கொள்ளணும், அடுத்துதான் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் உங்க வேலை கிடையாதுப்பா, அதுக்கப்புறம் என்னுடைய வேலை தான், நான் தான் செய்வேன். Next work is only God's work, not our work. Hallelujah. நமக்கு அங்க வேலை கிடையாது. நமக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறார் ஆண்டவரு? அடுத்து நம்ம ஜெபிக்கிற வேலை. இந்த சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம்? ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டு, ஆண்டவரே நீங்க யுத்தம் செய்யுங்க, நீங்க யுத்தம் செய்யுங்க, நீங்க யுத்தம் செய்யுங்க. இதுதான் நம்ம ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப யோசுவா 23:23 படிக்கிறீங்களா? யோசுவா 23:23. இல்ல சாரி 23:3. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். தேவனாகிய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணினார். யார் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார்னு சொல்றாரு யோசுவா. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். பாத்தீங்களா? சகல ஜாதிகளுக்குள்ளும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். எவ்வளவு பெரிய அதிசயங்கள். அப்ப நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்க? நமக்காய் யுத்தம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்காய் யுத்தம் செய்து ஜெயிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்வேன்னு சொன்ன தேவன், அவர் கட்டாயமா செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ யோசுவா 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் படிங்க. யோசுவா 10:10. இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். கிபியோனில் மகா சங்காரமாய் மடங்கடித்து போகிற வழியை சுரத்தி மட்டும் முறியடித்தார்கள். ஆமென். அப்போ அவர் என்ன பண்ணாராம்? இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்கம் பண்ணினார். எல்லாம் பயந்துட்டாங்க. தேவன் தான் அதை செஞ்சார், தேவன் தான் அதை செய்யறார். பயங்கரமான காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே அதிகாரத்துல 14ஆம் வசனம் வாசிக்கும் போது, இப்படி கர்த்தர் மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக. ஹல்லேலூயா. மனுஷனுடைய சொல் கேட்டு ஆண்டவர் மகா பெரிய காரியத்தை செய்தாரே. எவ்வளவு பெரிய விஷயம். அப்படியாக நாம் தேவனுக்காய் நம்ம உண்மையா இருந்து தேவனை பற்றி கொண்டு எல்லா நேரத்திலும் ஏசப்பாவே நினைச்சிட்டு நம்ம சண்டை போடாத அவர் சண்டை போடுறதுக்காக நம்ம காத்திருப்போமானால் அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்கள், நமக்காக பெரிய காரியங்களை செய்வார், நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக என்ன பண்ணுவாரு? யுத்தம் செய்வாருங்க. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் பாருங்க, அதே அதிகாரத்துல 42ஆம் வசனம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக எவ்வளவு இடத்துல பாத்தீங்களா? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, புதிய ஏற்பாட்டுல ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் பாத்தீங்க. ரோமருக்கு என்ன சொல்லுவோம்? பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்ப ஆண்டவர் இறங்கிட்டார்னா யாரும் நமக்கு எதிர்த்து நிக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் ஜெயிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம போய் யுத்தம் செஞ்சோம்னா நம்ம அந்த இடத்துல தோத்துதான் போவோம். யுத்தம் நம்முடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், சர்வாயுத வர்க்கங்களை போட்டுட்டேன்னு சொல்லி போட்டுட்டு நீங்களா போய் என்ன பண்ணக்கூடாது, யுத்தம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. 1 யோவான் 4:4 ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவருங்க? பெரியவர். இப்ப நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆகையால் நம்ம என்ன ஆகும்? ஜெயிப்போம். அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 40 நாள் உபவாசத்துல, இந்த 23ஆம் நாள் உபவாசத்துல தேவன் நம்மோடு ரொம்ப அழகா பேசுகிறார். என்ன சொல்றாரு? அவர் சொல்லி கொடுக்கிறாரு, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்ல, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி தேவன் நமக்காய் அவர் என்ன பண்றாரு? நம்மள தைரியப்படுத்துகிறார். அவரை நம்மளை திடப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம சோர்ந்து போயிடுறோம் அநேக நேரங்களிலே. நான் கூட இன்றைய தினம் அதிக ஒரு சோர்வுக்குள் உண்டாகிவிட்டேன், போய்விட்டேன். ஆனா தேவன் என்னை பலப்படுத்தினார், என்னை நிறுத்தினார், என்னோடு பேசினார். எவ்வளவு பெரிய தேவன் நம் தேவன்! அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜீவிக்கிற தேவன். அவர் பேசுகிற தெய்வம். அவர் பேசாத தெய்வம் அல்ல, அவர் பேசுகிற தெய்வமாய் இருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதும் சொல்ல வேண்டிய வசனம் 1 கொரிந்தியர் 15:57 சொன்னபடி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம சொல்லணும். எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? இயற்கையை அதட்டுகிற தேவன். இயற்கைக்கு கூட கட்டளையிட்டார்னா அந்த இயற்கை கூட என்ன செய்யுங்க? கீழ்ப்படியும். ஆமென். ஏய் இறையாதே, அமைதலாயிருன்னு சொன்னார்னா அப்படியே நின்னுடும். ஆமென். ஏன் சொன்னா, அவர் பாருங்க அடுத்த வருஷத்துல அவர் சொல்றாரு, அவர்களை நோக்கி இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். எங்க போச்சு உங்க விசுவாசம்? ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் எங்க போச்சு? விசுவாசம் போகக்கூடாதே. ஹல்லேலூயா. அப்போ நமக்குள் விசுவாசம் இருக்குமானால், அல்லேலூயா, தேவன் நமக்காய் யுத்தம் செய்வார். நாம சும்மா இருந்து அவர் செய்கிறதை பார்க்கணும்னு சொல்லி நம்ம அமைதலா இருந்து தேவனை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்காய் யுத்தம் செய்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்பேற்பட்ட தேவனுங்க? காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவைகள் ஒன்றுமில்லை. அப்படி இருக்கும் பொழுது பிசாசெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணிடும்? நடுங்கி ஓடிடும். அவர் ஒரு வார்த்தை அந்த பிசாசை பார்த்து சொன்னார்னா, போ அப்படின்னு சொன்னா போதும். அவர் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். போயிடு அப்படின்னா போதும், முடிஞ்சிச்சு கதை, அதோட ஓடிடும். அவரு ஒரு அக்கினி அமிச்சாருன்னா மொத்தத்தையும் சுட்டரிச்சிருவாரு, சாம்பலாய் மாறிடும். அவருடைய வசனம் பயங்கர கூர்மையான பட்டயம். அந்த பட்டயத்தை எடுத்து அவருடைய வார்த்தையில அவர் பேசினார்னா வெட்டி கூரா போட்டுருவாரு அந்த பிசாச. அது அது வாங்குற அடி பயங்கரமா இருக்கும், ஓடியே போயிடும். ஆமென். அவர் நம்மோடு இருந்தால், அவர் நம்மோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த சர்வாயுத வர்க்கங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும்? எப்படி தரித்து கொள்ள வேண்டும்? ஃபர்ஸ்ட் தரித்து கொள்வதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? அதை தரித்து கொள்வதற்கு முன்பாக முதல்ல நம்ம எதுல பலப்படணும்? அவருக்குள் பலப்படணும். பி ஸ்ட்ராங் இன் தி லார்ட், பி ஸ்ட்ராங். அடுத்து அவருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படணும். அப்போ இதெல்லாம் நடந்தாதான் அடுத்து நம்ம சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு அந்த சர்வாயுத வர்க்கத்தை போட்டு கையில எடுத்துக்கொண்டு நிற்கும் போது அதுக்கப்புறம் நமக்கு வேலை இல்லை. அதுக்கப்புறம் அவர் நமக்காய் யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இந்த 23ஆம் நாள் உபவாசத்திலே நம்மளோடு அருமையாய் பேசினார். அப்போ நம்ம இதை நம்பி, இதை விசுவாசித்து, இதை பற்றி கொண்டு நம்ம தேவன் நமக்காய் யுத்தம் செய்வார் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நம்ம தைரியமா இருக்கணும். பயப்படவே கூடாது. கர்த்தர் ஜெயம் எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும்